நிறைய பேருக்கு இன்னைக்கு வயிறு வலி, அஜீரண சமாதான பிரச்சனை, ஜீரணம் ஆகல, நெஞ்சிலேயே சாப்பிட்டதெல்லாம் இருக்கு, ஏப்பம் வரல, கேஸ் பிடிப்பா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நீங்க வந்த உடனே எனக்கு ஒரு பொடி கொடுத்தீங்க. அந்த பொடி தான் இதுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, அந்த பொடி கொஞ்சம் கொடுத்துருங்க. சரிங்கக்கா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இது போதுங்களாக்கா? போதும். ஓகேங்கக்கா, நல்லா டேஸ்டா இருக்குல்லக்கா. நானே சாப்பிட்டேன். அக்கா, இது என்ன மாதிரியான பொடி? இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு? சரி, இது சாப்பிடும் போது எந்த அளவு சாப்பிடணும், என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்? இதுல ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கணுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும். அப்படிங்க. இது நிறையவே எடுத்துக்குங்க. சரி, நீங்க கொஞ்சமா சாப்பிடனால எடுத்துக்குங்க. ஓகேங்கா. இதனால நெஞ்ச எரிச்சல், நெஞ்ச கரிப்பு, அங்கங்க கேஸ் பிடிச்சி அம்மா வலிக்குது, அப்பா வலிக்குது அப்படிங்கிறாங்க, இதெல்லாம் காலியாயிரும். வயிற்று வலி சரியாயிரும். பெரிய டைம்ல இருக்கிற வயிற்று வலி சரியாயிரும். சளி, ஆஸ்துமா, மூச்சோட முடியா ரொம்ப தவிப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்க கூடாது. நல்லாயிருவாங்க. அப்ப தெளிவா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க. அவ்வளவுதாங்க. இது எப்படி செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஓகே, அவங்களே செஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். அது எப்படின்னு சொல்லிடுங்க. அவங்களால செஞ்சு முடியலன்னா இங்க வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். சரி, செய்முறையா சொல்லுங்கக்கா. சரி, சுக்கு நூறு, வெண்மிளகு, வெள்ளை மிளகு, அது ஒரு 50 கிராம், திப்பிலி ஒரு 25 கிராம், திப்பிலி ஒரு 25 கிராம், பெரிய திப்பிலி, சின்ன குட்டி திப்பிலி, சின்ன திப்பிலி 25 கிராம். ஓகே. அப்புறம் இந்த முறுக்கு போடுங்கள ஓமம், அது ஒரு 25 கிராம், அது ஒரு 25 கிராம். எல்லாம் பொன் வரிப்பா வறுத்துட்டுங்க. அப்புறம் அந்த கல்கண்டம் சின்ன குட்டி குட்டியா இருப்பாங்களே, வெள்ளை கல்கண்டு, அது நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. சுக்கு பவுடர் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாம் பவுடர் பண்ணி வச்சு மிக்சிங் பண்ணிடுவானுங்க. முடிஞ்சா 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய், ஆமா, போட்டு அதை கலக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம வேணுங்கிறப்போ அப்பப்ப குடிச்சா வயிற்று வலி, கேஸ், நெஞ்சரிச்சல், மூலிகை அங்கங்க வலிக்குது, எல்லாத்துக்குமே கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். நல்லா ஃப்ரீயா இருப்பாங்க. மூச்சுறதுக்கு, தொண்டை இதெல்லாம் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். ஆமா அக்கா, இது எத்தனை வருஷமா நீங்க பயன்படுத்திட்டு வரீங்க? கண்ணு, நான் 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். யாரே நம்ம கிட்ட வந்து இந்த வியாதி நல்லா ஆகலன்னு போனவங்க யாருமே இல்ல. ஏன்னா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, உங்க தம்பி தலைகாம்பெல்லாம் மின்னுட்டே இருக்கிறாங்க, அதே மாதிரி நீங்களும் மின்னுட்டே இருக்கிறீங்களா அப்படிம்பாங்க. என்னை பத்தி வேற சொல்லுவாங்களா? சரிங்கக்கா. என் தம்பி அப்படிதான் இருப்பாரு, ஆனா அவர் கரெக்டா சொல்லுவாரு அப்படிம்பா. நீங்களும் அப்படியேதான் இருக்கிறீங்க, நாங்க இன்னைக்கு வர்றேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு நீங்க வர வேண்டாங்க, நான் இன்னைக்கு எனக்கு அந்திரு போகணும், குழந்தைய பிறந்திருக்குது, அதை போய் பாட்டு. ட்வின்ஸ் இதை பிறந்திருக்குன்னு சொன்னீங்க. ட்வின்ஸ் பிறந்திருக்கு. பல வருடமா குழந்தை இல்லாதவங்களுக்கு அக்கா மருந்து கொடுத்து இன்னைக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. அனைமே இன்னைக்கு போக வேண்டியது, நான் வரேன்னு தெரிஞ்சு இப்ப நாளைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட கர்ப்பமா இருக்காங்க கேள்விப்பட்டேன். அக்கா, நாளைக்கு கண்டிப்பா போய் பாருங்க. கண்டிப்பா இப்ப போகணுங்கன்னு. இப்பயே போறீங்களா? ஆமா, 2 டைம் போன் பண்ணேன். உங்கனால தான் நான் டாக்டர்னாலே முடியல அப்படின்ட்டு இங்க வந்து ரொம்ப அழுதாங்க. மத மாதிரி கல்யாணம் பண்ணிருந்தாங்க, அதனால அவங்க வீட்டுல சேர்த்திக்கல. குழந்தையே இல்லாத இருந்தா ரொம்ப இன்னும் தள்ளி வச்சிருவாங்க, உங்கனாலதான் ஆகணும் அப்படின்னாங்க. நீ கவலையே படாண்ட, இப்படிதான் காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு சாப்பிட்டாங்க. 3 மாசத்துல கர்ப்பம் 3 மாசத்துல உண்டாயிட்டாங்க. இன்னைக்கு குழந்தையோட இருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு வளகாப்பு நேத்துக்கு. அந்த பாம்பு பிடிச்சிட்டு வருவாரு. பாம்பு பிடிச்சிட்டு அவருக்கு வளகாப்பு, அவருடைய துணைவே இருக்கு. இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆமா. ஓகேங்கா. என்ன நேர்களே, அக்கா இதோடைய ஃபார்முலாவும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இதை எல்லாருமே பயன்படுத்தி வீட்டுல டைனிங் டேபிள்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெரியவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஒரு பீடா போடணும், இல்ல ஒரு சோம்பு போடணும், இல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், இல்ல ஒரு 7up குடிக்கணும், ஒரு பெப்சி குடிக்கணும், அதாவது ஒரு குளிர்பானங்கள் குடிக்கணும்னு தோணுது. அதுக்கு பதிலாக இதை நீங்க வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.